உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஏசாயா 41:10 இப்படி சொல்லுது, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென் அல்லேலூயா. உங்களை பலப்படுத்துவார், ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்துவார் ஆவியானவர். அவர் என்று ஒரு தெய்வம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 365 நாள் 365 நாளும் பயப்படாத 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 என்றார் ஆண்டவர். இந்த வார்த்தையை எதுக்காக நான் சொல்றேன்னா, யோசுவா 1:9 படிப்பா. யோசுவா 1:9 1:9 யோசுவா நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொடு, திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர். ஆமென் அல்லேலூயா. நீங்க போற இடமெல்லாம் நீங்க என்ன காரியம் நினைச்சு நீங்க போறீங்களோ இயேசுப்பா உங்களோட நடத்துவார். பையனோட கலப்பிலையா, கணவருடைய கலவு பிரச்சனையா, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அவர் இயேசப்பா நீங்க சொல்லுங்க. நீங்க போற இடத்துலலாம் இயேசப்பா என் கூட நீங்க வாங்க, இயேசப்பா நீங்க துணையா இருங்க இயேசப்பான்னு சொன்னீங்கன்னா அவர் உடனே ஒரு 1 நிமிஷம் அதான் சொல்றாரு. அவரு 365 நாளும் ஒரு கூட தான் இருக்கிறாரு. பயப்படாதே பயப்படாதே. உங்களுக்கு 1000 பலவீனம் இருக்கலாம், உடம்புல சோர்வு இருக்கலாம், வர முடியாது இருக்கலாம், கை கால் பிரச்சனையா இருக்கலாம், ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற காட்டிலும் உங்களோட இருக்கிற பெரியவர், அந்த பெரியவரை நீங்க ருசிச்சு பார்க்கலாம். அவர் ருசிக்கலாம் ஒரு அன்பு எங்க அளவு கேட்டது. வானத்தை பூமியை படிச்சாருங்க, சாதாரண விஷயம் இல்ல. எல்லாத்தையும் மரம் கொடி செடி எல்லாத்தையும் படிச்சாரு. ஆனா ஆண்டவர் சொல்ற எல்லாரையும் படிச்சு முடிச்சுட்டு இதோ நீ ஆளுக்கு கொஞ்சம் இடத்த ஆதாம் ஏவாள் அவங்க கீழ்படியாம போயிட்டாங்க. அவங்க எதிரால கீழ்படி போனாங்க. பிசாசான ரஞ்சித்து அந்த கனியை நீங்க தின்னாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணாங்க? ஏசப்பா கீழ்படியாம இந்த கனியை தின்னாங்க. கனியை தின்னுட்டு அவங்க ஏகப்பட்ட இந்த ஸ்டோரி நீங்களே தெரியும் எல்லாரும். இந்த பேரும் ஆயிருக்குங்க. ஒரு காலகட்டத்துல ஆண்டவரே வந்து சொல்றாரு, இந்த உலகத்துல அனைத்து பொருளும் உங்களுக்கு தான். பிசாசுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லைங்க, எல்லாம் உங்களுக்கு தான். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்குது. இது சும்மா இங்க இருக்கிறோம் அவ்வளவுதான். நித்திய வாழ்க்கை ஒண்ணு இருக்குதுங்க. அந்த வாழ்க்கையை வந்து நீங்க யாரும் இழக்கக்கூடாது. இன்னொன்னு போட்டுருக்கு பாருங்க வசனத்துல, சங்கீதம் 23:4 படிக்க. நான் மரண இருளில் பல காற்றை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவனே என்னோட கூட இருக்கிறேன், ஒரு கோலும் ஒரு கடியும். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க மரண இருளில் பள்ளத்தாக்கில் விழுந்தாலும் அது உங்களோட இருக்கார்.
அவருடைய கோடியும் அவருடைய தரியும் உங்களை தேட்டும். ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறானவரே. அப்பா, இந்த நாளுக்காக ஆண்டவர் உங்க போராட்டம் கொடுத்துருக்கேன். அந்த தாயாரின் ஆண்டவர் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. அதில் போதர்கள் மூலியமா ஆண்டவரே நீர் பேசுவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள சாட்சி என்ன சொல்றீங்களா? சாட்சி சொல்றேன். டெய்லி போமா? ஆமா. இல்ல இல்லங்க, அது மைக் கரண்ட் இல்ல. மாசி இருக்கு. இது இல்ல, பேட்டரி இல்ல. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாட்சியாக இருக்கிறதுக்காக தேவனுக்கு கோடான நன்றி. இந்த மே மாசம் லீவுல கொஞ்சம் கூட நான் கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு லாஸ்ட் டைம் நான் வந்து கோர்ட் விஷயமா வக்கீல் வர சொல்லியிருந்தாங்க, அந்த இட விஷயமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதிர் வக்கீல் இப்போ பையன் வேலைக்கு போயிருக்கிறான், அதனால எக்ஸ்ட்ரா காசு வாங்கணுன்ட்டு. நாங்கள் வாங்குறது 1,80,000 தான். அவங்க சொல்றது வந்து 7,20,000 சொல்லி சொன்னாங்க. நான் மிகுந்த மன கஷ்டத்தோட ஒரு வாரக்குள்ள வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். லாஸ்ட் வாரம் வந்து நான் சர்ச்சுக்கு வரும்போது அழகரையா ஒன்று இருந்தார். அவர்கிட்ட நான் உண்மை சொன்னேன், ஐயா அந்த மாதிரி விஷயம் காசு வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க, என்னால் கொடுக்க முடியல, நான் மிகுந்த மனவேதனையோட கவலையோட இருந்தேன் ஐயா, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் ஒரு வசனம் சொன்னார், பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்ற ஒரு வசனம் சொன்னார். நான் அந்த வசனத்தை மட்டும், நான் கஷ்டத்தை வரும்போதெல்லாம் அந்த கவலையை மட்டும், அந்த வசனத்தை மட்டும் தான், ஐயா நீங்க சந்தோஷமா இருக்க மறுபடியும் சொல்றேன்னு சொன்னீங்களே, நான் சந்தோஷமா இல்லையே சப்பா, நீங்க எப்போ சந்தோஷமா வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட தனிப்பட்ட முறையில நான் எப்பவுமே போகும்போது வரும்போது ஆண்டவர் கூட பேசிட்டே இருப்பேன். ஆனா நாங்க வந்து ஒரு பசுமாடு ரேஸ் மாடு கருங்குட்டி ஒன்று வாங்கினோம். நாங்கள் வந்து முஞ்சி போனால் ஒரு 75,000 தான் கொடுத்துருப்போம். கொடுத்துட்டோம், எங்கள் அண்ணா தான் கொடுத்தாரு. ஆனால் நேற்று அந்த மாடு வந்து நல்லா ரன்னிங் போயிட்டு இன்னைக்கு வந்து 17 லட்சத்துக்கு கேட்குறாங்க. நாங்கள் கொடுக்கல, நான் வீட்டில் இருக்கு. அது கேட்டதுலேருந்து எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு கோடி நன்றி. சந்தோஷமா இருக்கிறத ஆண்டவர் என்ன நிரூபிச்சுட்டு அந்த வார இறுதிக்குள்ள நன்றி சோதரம். இப்போ 17 லட்சத்துக்கு கேட்குறாங்க ஐயா. பெரிய காரியம் பேசுகிறார். அதான் கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருந்தா போதும். இவ்வளோ ப்ராப்ளம் பிரச்சனை வந்தாலும் தேவன் செய்வார், கர்த்தர் செய்வார் ஒரு நம்பிக்கை. அதுதான். வேற யாரும் சொல்றீங்களா? நிறைய சாட்சி வியாபாரம் ஒரு சாட்சியாக கற்றுக்கு உங்களாக இருக்கிறேன். கத்திரின் சாட்சியாக சொல்லுகிறேன். எனக்கு தெரியும் நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நான் என் ஃபேமிலியோட போனேன், உங்களுக்கு தெரியும். அப்போ நான் அந்த வீடு அதான் சொன்ன வீடு நான் தேடிலாம் பார்த்தேன். அந்த தெருவிலே கொடுத்த வீடு வாடகைக்கு அப்படின்ட்டு. என்ன நடந்ததுன்னா, சமீபத்தில் 2-3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வீடு கொடுத்து அவர் சொன்னார், ஏதோ ஒரு காலத்தில் ரொம்ப லாக்காக இருந்ததுனால பிரச்சனைனால அந்த இடத்த வீடை விற்று என்ன பண்ணாருன்னா, ஒரு மாதமாக சொல்லலை. அதுக்கப்புறம் எனக்கு போன மாதம் அப்போ சொல்கிறாரு, தம்பி நான் வீடு விற்றுட்டோம்ப்பா, நீங்கள் காலி பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. எனக்கு பக்கம் போய், ஏன்னா நான் எங்கள் வீடு அவருக்கு எனக்கு கிடைக்காது, என்னன்னா இப்படி சொல்கிறீங்க, நான் இதில் நலப்பா பண்ணுறது, நான் ஒரு கொஞ்சம் சிக்கலை மாட்டிக்கிட்ட பிரச்சனை இல்லை, அதனால நான் வீடை விற்றுட்டேன், நீ எதாவது பார்த்துக்கப்பாங்க. எங்கள் வீட்டால் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஏன்னா எடுத்தாலே 30,000 இல்லை 50,000 அட்வான்ஸ், வாடகை எப்படின்னா 8,000 9,000 வாடகை தான். ஒரு வீடு பார்த்தோம், அதுக்கு திரும்ப ஒரு மாதம் வீடு இல்லாமல் அங்கங்கே தேடி போய் பார்த்தா எவ்வளோ பார்த்தாலும் 30,000. விட என்னன்னா, நான் அட்வான்ஸ் கூட எங்களால் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், கிறிஸ்தவங்களுக்கு பிடித்தல மாட்டேன். அதுதான் ரொம்ப கஷ்டமாச்சுன்னா, உங்களை தேடுதலுக்கு ஒரு குறையப்படாத இருக்கிறீங்க. உங்க பேர்களாலே எங்க இல்லைன்றார்கள் என்ன சப்பா அப்படின்னு எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. என் வீட்டையும் எங்க வீடு பார்க்கறது என்ன நமக்கு எங்க இது பண்ண முடியாங்க. நான் சொன்னேன் வெயிட் பண்ணேன், கத்திரை நான் அப்படிலாம் விட மாட்டாரு. நான் உட்காந்து ஜாப் பண்ணும்போது அவரு சொல்றாரு, அது நீங்க தானே இந்த வீட்டை கொடுத்தீங்க எனக்கு, ஏன்னா இப்போ எப்படின்னா எனக்கு வீடு கொடுத்து எல்லாரும் நான் இருக்கிறேன். அவங்க காலி பண்ணி சொல்லிட்டாங்கன்னா, என் ஒய்ஃபு ஒரு சமூகத்தில் இடையில ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, வீடு கிடைக்காம ஒன்றும் பண்ணலாம்ப்பா, என்ன பண்ணலாம், பொருள் இடத்துல போயிட்டு அம்மா வீட்டை வச்சிடலாம்,
நீ தச்சையில பேசலாம் வாடகைக்கு அப்பா கூட இருக்கிறேன் அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் கேட்கலாம். ஏன்னா எங்களுக்கு இந்த வீடு பக்கத்தாலே கொஞ்சம் குழப்பம் வீடு கிடைக்கலையே, என்ன பண்ணுறது, அட்ரஸ் கொடுக்கணுமே, நம்ம கஷ்டம்னு சொன்ன தமிழ்நாடே எப்படி இருந்தாலும் அவங்க போய் சொல்லி போனா கூட எப்படி அவங்க வீட்டை ஜாப் பண்றோம், அவங்க வீட்டுக்காரங்க தெரிஞ்சிடும், இது பண்ண மாட்டான். அவங்க எப்படின்னா வர வாசலாம் பண்ண சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் பண்ணி பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது, என் வீட்டில் செட் ஆகாது. அதுக்காக நான் இது பண்ணியிருந்தேன். எனக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப இதுவாயிடுச்சு. ஆண்டவர் என்ன ஆண்டவர், எனக்கு நீங்க ஏதாவது கொடுத்தீங்க வீட்டை குடும்பத்தை கொடுத்தீங்க, இப்போ மறுபடியும்